வணக்கம், என் பேர் ராஜேஷ், தேனாம்பேட்டையிலேருந்து வரேன். ஐயா வந்து ஃப்ரெண்டு மூலிமா யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஃபுல் வீடியோ பாதி வீடியோட பார்த்துருக்கேன். எல்லா வீடியோ நல்லா இருந்தது. ஆனந்த் வாழ் கோர்ஸு 10 நாள் முன்னாடி தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அட்டன் பண்ணிட்டு வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஏக்கம் இருந்தது. 3 நாள் சஸ்தங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிறேன். உபதேசம் வாங்கணும்னு சொல்லிட்டு காசு கட்டலான்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய்க்கு வந்து இங்கே கேட்குறேன். ஃப்ரீயாகவும் இருக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரீ வந்து இல்லை, ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடி நம்ம பண்ணிடணும். 12 வாரம் இங்கே வரவங்களே உபதேசம் வாங்கினவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, 12 வாரம் பண்ணுப்பா, எதுக்குப்பா காசு கட்டுற, அந்தமாரி தான் சொல்கிறான். உபதேசம் வாங்க வரவங்களே அந்த நீங்கள் உபதேசம் வாங்கியிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்கள். ஒரு நாள் தள்ளி போட்டால் உனக்கு நாளைக்கு நம்ம சாக போகிறது நம்ம கையில் இல்லை. அதனால் வந்து ஒரு நாள் தள்ளி போடாதரா, முதல் பயிற்சி கற்றுக்கோ அப்படின்ற நான் உபதேசம் வேணால் இந்த இதுதான் போய் நான் சொல்கிறோம். நீ நான் பரவாயில்லப்பா 12 வாரம் நீ வந்துடு, எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணுகிற, நான் ஒரு 50,000 ரூபாய் போயிட்டு நான் எப்படி நான் வந்து வீட்டுக்கு தெரியாது, என் பிஎஃப் நான் வேலை செய்கிற பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி தான் வாங்கினேன். அந்த பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஆதார் கார்டில் என் நம்பர் மாறி இருந்தது, ஃபோன் நம்பர். அங்கே போயிட்டு ஃபோன் நம்பர் மாற்றினா 8 நாள் ஆகும்னா, அந்த 8 நாள் ஆதார் கார்டு நம்பர் மாறி எனக்கு பிஎஃப் காசு வரத்துக்கு 10 நாள் ஆகணும். ஒரு மாதம் இப்போ 15 நாள் தள்ளி போகிறதே எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் நாளைக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே நான் கற்றுக்கின்னு ஒரு 40 நாள் விழிப்பு நிலை 3வது விழிப்பு நிலை வரும். அந்த நிலையை அடைஞ்சு நான் செத்தா கூட அத்தனை பேர் நான் அது மூலியமாவது ஒன்று மேலே வரலாம். அது தெரியல. இவங்க 12 வாரம் போயிடலாம் வந்துடலாம், 12 வாரம் இருந்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க எந்த முடிவில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி வரவங்க வந்து 12 வாரம் வாங்க, 12 வாரம் வரவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லித்தர போகிறாரு. 50,000 வரவங்களுக்கு இன்னும் நல்லா பவர். ஐயா வந்து எப்போவுமே 2 பேரும் ஒரே மாரி தான் சொல்லி தருவார். அது கடவுள் பார்த்துப்பார். நீங்கள் எப்படி எந்த விதத்தில் வந்து கற்றுக்கணும் போகிறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் வந்து 50,000 உங்களுக்கு வந்து இந்த நான் இது வரைக்கும் செலவு பிறந்ததுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இப்போ பிரோஜனமாக செலவு பண்ணுறது அந்த 50,000 ரூபாய் மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் செலவு பண்ணாமல் போகிறேன், செலவு பண்ணல. ஆனால் அந்த 50,000 ரூபாய் நான் பண்ணிக்கிறேன், எனக்கோசம் நான் எனக்கு அறிஞ்செடுத்து பண்ணிக்கிறேன்ற ஒரு மனசு எனக்கு இருக்குது. அது போதும். அந்தமாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். 50,000 ரூபாய் செலவு பண்ணுறது, நான் இதுமாரி செல்லு வாங்க போகிறேன், துணி வாங்குற இதெல்லாம் எத்தனை நாள் இருக்க போகுது, துணி வாங்குறதோ நான் செல்லு வாங்குறதோ எத்தனை நாள் இருக்க போகுது. இது பயிற்சி கற்றுனா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருக்க போகுது. வாழ்நாள் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஒரு நாள் வந்து ஒரு பயிற்சி பண்ணும்போது ஒரு நாள் நீங்கள் மேலே போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கவலை இருக்காது. அதனால் 50,000 ரூபாய் முன்னாடியே எவ்வளோ இருக்குதோ அந்த ஏபிசிடி சொன்ன மாரி தான். டியில் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த டியில் இருக்கிறவன் வந்துட்டு 12 வாரம் கற்றுன்னு போங்க. சிபியில் இருக்கிறவன் காசு இருக்குது, அதிகமாகவே இருக்குது, தெரியலையா, 7 இருக்கிறவங்க தான் வந்து கெடுக்கிறாங்க. பாதி பேர் கற்றுக்கணவங்க இருக்குதுப்பா, எதுக்குப்பா அது செலவு வச்சுக்கோ வந்துட்டு போனேன். அந்த பியில் இருக்கிறவன சொல்லுங்கள், காசு இருக்குது, அது எதுக்கு தேவை இருக்குது வந்து கொடுங்கன்னு கொடுத்து கற்றுக்கோ, சீக்கிரமாக கற்றுக்கோ. நான் வந்து எத்தனை வந்து தர சொல்ல அதோட இதுவை சொல்லுங்கள். 12 வாரம் நீ போயிடுச்சுன்னா தள்ளி போகுது, அந்த 12 வாரத்துக்குள்ளே வந்து கற்றுக்கன்ற அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக வருவாங்க. ஒரு நாள் தள்ளி போடாதப்பா, அந்த விஷயத்தை கற்றுப்பான்னு சொல்லுங்கள். இன்னொன்று நீங்கள் வரவங்க வந்து ஐயா அதுமாரி கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இதுவாக இருக்குது, நான் வீடியோ பசங்களை காட்டும் போதே என்னடா அதுமாரி எங்கள் பசங்க புரியும். ஆனால் பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, எங்கள் வயசில் இருக்கணும், அவங்க ஜாலியாக இருப்பான் வீடியோ பார்க்குற டைம். உங்களை புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணால் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறத இந்த சாக்கடை சித்தை சாய்பாபா அவங்களாம் வந்து சாக்கடை சித்தரை பார்க்கணுன்னா போய் அவர் கொஞ்சம் அரிசின்னா அவர் 2 அடி வச்சா அவர்கிட்ட பாவை கழிஞ்சிருமா. சாய்பாபா துப்புனாரா பாவை கழிஞ்சிரும். அதுமாதிரி சொல்லும்போது இவர்கிட்ட 2 வாட்டி அசியமாக திட்டுவாங்க, எல்லாமே கழிஞ்சிரும். அதெல்லாம் சொல்லுவோம் போயா 2 கேள்வி கேளு, நறுமுறுன்னு கேட்பாரு, கேட்டதுக்கப்புறம் எல்லாம் கழிஞ்சிரும் உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்படி வர வைங்க, இப்படி சொன்னா வருவாங்க. அந்தமாதிரி சொல்லிங்க. இன்னொன்று 3 விஷயமா வந்து இங்கே வந்து வரணும். புத்தர் வந்து ஒரு கதை மாரி, புத்தர் காலங்காலத்தில் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும்போது கூட ஆனந்தனும் கூட போகிறாங்க. முதல்ல ஒருத்தர் வராரு, கடவுள் இருக்காயா அப்படின்னு கேட்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சரியான திட்டியும் அனுப்பிச்சி விட்டுறாரு. திரும்பி இன்னொருத்தர் வரான், கடவுள் இல்லையா அப்படின்னா கடவுள் இருக்குப்பா சொல்லிடுறாரு. 3வது வந்து ஒரு இடத்துல சஸ்தங்கள்லாம் கண்ணு முன்ன உட்காந்துக்கிறாரு. இன்னொருத்தர் வரான், அமைதியாக வர கண்ணை மூணு வந்துட்டு ஏதோ ஒரு 2 பேர் பேசி ஐயா நன்றியாக சொல்லிட்டு தொட்டு போயிடுறான். பக்கத்தில் இருக்கிற ஆனந்தனுக்கு புரியவே இல்லை. காலங்காலத்தில் வர ஒருத்தர் கடலுக்குறான், அவன்கிட்ட இல்லைன்றன்றவன்ட்டு இருக்குதுன்றாரு. ஒருத்தர் வந்து அமைதியாக போகிறான். என்னங்கய்யா பண்ணுறீங்கன்னா
முதல்ல ஒருத்தர் கடவுள் இருக்கிற திமிரில் இருந்தான், அவன்கிட்ட நான் இல்லைன்னு புரிய வச்சேன். இதை கல் தான் கடவுள் இதாக சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுன்னு இருந்தான், அவன்கிட்ட இல்லை நான் புரிய வச்சேன். இருக்கு இல்லைன்றவனுக்கு இதுதான்ப்பா இருக்குது, இப்படி தான் இருக்குது, நான் உள்ளே இருக்குது, எனக்கு உள்ளே இருக்குது, நான் அவனுக்கு புரிய வச்சேன். அது ரெண்டு எல்லாம் விரிஞ்சு ஐயா உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் சொல்லி தந்தால் போதும், அந்தமாரி வந்துட்டு அவன் தொட்டு குண்டு போயிட்டான். அந்தமாரி தான் நானும் சொல்கிறேன். கறி மீன் சாப்பிட்ற இதுவே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்கிறவங்க வந்தால் திட்டு வாங்கி தான் ஆகணும். எனக்கு கடவுள் இல்லை எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். ஐயா கரெக்டாக சொல்லுவார். இதெல்லாம் எதுவும் தேவைப்பா, ஸ்ட்ரைட்டாக உபதேசம் வேணால் 50 ரூபா கற்று வாங்கி போயினே இருக்க வேண்டியதான். இந்த விஷயத்தை கற்றுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்கள். சொல்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம ஒழுங்காக பண்ணணும். நம்ம போயிட்டு அதேமாரி இவங்கள்ட்ட கற்றுக்கணும், எதனா ஒன்று பண்ணால் நம்ம இங்கே இருக்கிறவங்கள வந்து நம்ம ஐயாவோட மூலியமாக என்னென்னா அகங்காரத்தை எடுக்கிறது மட்டும்தான் வேலையே. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும். மரியாதை என்ன அப்படி பேசுகிறாரு, நம்ம மரியாதை போதே இல்லை, உங்களோட அகங்காரம் ஒழிக்கிறது மட்டும்தான் ஐயாவோட வேலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னே வந்து அவர் நினச்சிருந்தா அவர் இயல்பை மாற்றிட்டு உங்கள்கிட்ட வந்து பாலிஷாக பேசிட்டு போய் நின்றுடலாம். அது இல்லை, அவர் பாலிஷாக பேசினா உங்களுக்கு அங்ககாரமே போகாது. நீங்கள் நம்ம கரெக்டாக இதுன்னு போயிடுவோம். எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ போவோம். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து திட்டுறாரா அப்பா நம்ம உள்ளே இது போயிடுது எனக்கு வந்து உள்ளே வந்தார் ஆனந்த் ஃபஸ்ட் நாள் வந்தோன்னே என்னை பார்க்கவே இல்லை. ஐயோ நம்மளை பார்க்க மாட்டாரா, கண்ணு நம்ம சைடு அடி சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட என்ன பார்த்தாரு. பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பா எது ஒன்று போகுது, அந்த ஒரு ஃபீல். இன்னும் நல்லா திட்டுறாரா, ஐயோ திட்டியா வாங்கிக்கிறேன், இன்னும் ஏதோ உள்ளதெல்லாம் ஓட போகுது வெளியே அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் வந்து சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், பக்கத்தில் வர சொல்லுங்கள். இன்னொன்று இந்த உபதேசம் வாங்கினா எதனா வேணால் வெளியே போயிட்டு ஐயா வந்து அவர் ரொம்ப கோவம் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம பார்த்தோம். அவன் போய் அந்த சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். பாவம் வந்து இதுமாரி அப்போ நம்ம வந்து ஐயா என்ன சொல்கிறேன்னா, வெளியே போய்ட்டு உன்னை திட்டுறானா ஆப்போசிட்டில் இன்னும் சந்தோஷமாக இரு சிரி. அவனே இன்னும் எந்த குருட்டையா போயிட்டு வந்தான், இவனா என்ன திட்டுனா சிரிச்சுன்னுக்குறான், இவ்வளோ சந்தோஷமான ஆளை எப்படி யார் அப்படின்னு தேடுற மாதிரி வரவங்க போனேன். அவர் திட்டு ஐயா வந்து நானும் 4 திட்டுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால் இன்னொன்று இந்தமாதிரி அசிங்கமாக பேசுகிறேன் நான் வரேன் தானே ஒருத்தட்ட வீடியோ காட்டுறேன் நல்லா தான்ப்பா இருக்குது. ஆனால் அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதான் இங்கே வந்து 4 வார்த்தை திட்ட போகிறாரு. தியானம் பண்ண வார்த்தை மூச்சை இப்படி உள்ளே அந்த மேலே இப்படியா சொல்ல போகிறாரு, மூச்சை உள்ளே இருப்பா மூச்சை மேலே இருப்பா இப்படி தான் சொல்ல போகிறார். அங்கேயுமா அசிங்கமாக திட்டுன்னு போகிறாரு. வீட்டில் அப்பா அம்மா எப்போனா ஒரு வார்த்தை கோவரமாக திட்டு போகிறாங்க, அடிக்கடியாக திட்டுன்னு போகிறாங்க. இல்லை கேட்குற அவரே 4 வார்த்தை யூஸ் பண்ணிப்பா. ஆனால் அவருக்கு மரியாதை தேவைப்படுது. ஏன்னா பார்த்து மரியாதை தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. இங்கே வரவங்களும் மரியாதை இருக்காது. அகங்காரம் ஒழியத்துக்கும் ஆணவம் ஒழியத்துக்கும் மட்டும்தான், ஒழிச்சா மட்டும்தான் ஐயா கிட்ட நெருங்க முடியும். நெருங்கினா மட்டும் தான் உபதேசம் வாங்க முடியும். இன்னொன்று எவ்வளோ தான் நீங்கள் என்ன தான் எங்கே போயிருந்தாலும் இன்னொருத்தவங்க நம்ப முடியாமல் இருக்கலாம். வெளியே போயிட்டு நான் நிறைய இடத்துல இது பட்டு காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், அதனால் வந்து இங்கே வந்து என்னால் காசு எப்படிப்பா கட்டுறது. 12 வாரம் வந்து கற்று இருங்க. ஆனால் 12 வாரம் அது புரிஞ்சல் உங்களுக்கு ஏற்பட்டால் 50,000 ரூபா கொடுங்க. புரிதல் ஏற்படுன்னு கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணால் புரிதல் ஏற்படலாம். இன்னொன்று என்னன்னா எங்கன்னா இந்த விஷயம் கற்றுக்கிறவங்க வந்து காசு கொடுக்குறது பயப்படுறீங்க. இதே பணம் நிறைய வரும், பொருள் நிறைய வரும், வீடு நல்லா வரும், அங்கே போய் கொடுத்துட்டு ஏமாறுது, அது உங்கள் தப்பு. கடவுளை தேடணும்னு எந்த இடத்துல காசு விட்டாலும் ஒரு நாள் அந்த கடவுளை உங்களுக்கு உதவார், காசு கிடைக்கும், எல்லாமே நடக்கும். இன்னொன்னே வந்து 12 வாரம் வந்துட்டேன், நான் கற்றுக்கினேன், எனக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஐயாட கொடுத்து உனக்கு 20 வருஷம் 12 வருஷம் கழிச்சு ஞானம் வர வரைக்கும் ஐயா இருப்பாரா? அவர் வயசு வரைக்கும் அவர் நம்மளுக்கு ஏதோ சொல்லி விட்டு போகணுங்கிறாரு. நீ இப்போயே கொடுத்தா தான் அவர் லெவல் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு 10 பேர் 1000 பேர் 10,000 பேர்கிட்ட சொல்லுவார். 3 வருஷம் அவர் வெயிட் பண்ணிக்குது, அவர் வேலை இல்லை. உன்னால் முடிஞ்ச உதவி இப்பயே செஞ்சுட்டு இப்பயே தரத்தை பாரு, அது உனக்கு புண்ணியமாக போதோ இல்லையோ. நீ இப்போ தரத்துனால 10 பேருக்கு புண்ணியமாக, ஏன்னா உன்னோட புரிதல் தப்பாக இருக்கலாம், உனக்கு டைம் எடுக்கலாம். ஆனால் புரிதல் நிறைய இருக்கும், ஏக்கத்தில் நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கு ஐயா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உதவாரு. அதனால் வந்து சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள் காசை. புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி புரிதல் ஏற்பட்டுன்னு கொடுங்க. 20 வருஷம் வெயிட் பண்ணி எனக்கு புரிதல் ஏற்படணும், நான் பொறுமையாக தான் கொடுப்பேன் அப்படிலாம் வெயிட் பண்ணாதீங்க. இப்பயே கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. ஐயா கிட்ட நெருங்கி வர பாருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லது.